வேப்ப போற மீன் தான் இந்த மீன் தான் சொல்லுவாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? பாத்தீங்களா எப்படி நடிச்சிருக்கான் பாத்தீங்களா? இவ்வளவு உயிரோட தான் இருக்கிறா. இவ்வளவு வந்து இந்த மீன் வந்து விலை வந்து ரொம்ப கம்மியா தான் போகும். இந்த மீன் ஃபுல்லாவே முள்ளாதான் இருக்கும். பாருங்க எப்படி இருக்கலாம் பாருங்க. போனாலே இது ஒரு வித்தியாசமான பொருளாக இருக்கு. மயில் மயில் மட்டும்தான் கிடைக்கும். பாத்தீங்களா இப்ப நம்ம வலையில வந்து சிக்கி இருக்குது. பாத்தீங்களா வாய் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருப்பான். இந்த மீன் வந்து சாப்பிடுறதுக்கு சுவையா தான் இருக்கும். கடல்ல வந்து ரொம்ப வேப்ப போற மீன் தான் இந்த மீன் தான் சொல்லுவாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? தூக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இந்த மாதிரி கடல் சார்ந்த வீடியோக்களை பார்க்கணும் நம்ம மீனோட பண்ணி. வணக்கம், உங்கள் மீனோட நம்ம வந்து நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ரால்கள்ல நிறைய ரால் பார்த்துருப்பீங்க. இவ்வளவு யாராவது பார்த்துருக்கீங்களா? இவதான் சிக்கிறாருங்க. உயிரோட இருக்குங்க. சிக்கிரால் கிடையாதுங்க. சிக்கிரால் வகையில இது ஒரு ராளுங்க. மட்டி ராளுங்க. மட்டி சிக்கி சொல்லுவாங்கல்ல, மட்டி சிக்கிங்க உயிரோட இருக்குதுங்க. பாத்தீங்களா இது ஃபுல்லாவே பாருங்க ஃபுல்லாதாங்க இருக்கும். பாத்தீங்களா உயிரோட இருக்குதுங்க. மடைக்கு பிடிச்சி அடிச்சுன்னு வைங்களேன், அப்படியே கைக்குள்ள குட்டிருக்கா பாருங்க. ஃபுல்லா இருக்கா பாருங்க. பாத்தீங்களா எப்படி இருக்கா பாருங்க. காலை மடைக்கு வச்சுட்டு பாருங்க எப்படி இருக்கா பாத்தீங்களா? இது வந்து மட்டி சிக்கின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா எப்படி இருக்கா பாருங்க. ஒரு சேர்ந்து பாத்தீங்கன்னா அப்படி நம்ம பொம்மை தாங்க இருக்கும். பாத்தீங்களா பேக் முன்னாடி எப்படி இருக்கா பாருங்க. உயிரோட இருக்குறீங்க பாருங்க. இதுல இந்த சதை இந்த இப்பதாங்க இருக்கும். சதையை நாங்க பொரிச்சு சாப்பிடுவாங்க. பாத்தீங்களா எப்படி இருக்கா பாத்தீங்களா? இந்த இடம் வந்து கடல்ல வந்து அதிகமா அடிச்சு வச்சுக்க எப்பயாவது அங்க வருது. இந்த மட்டி சிங்க வந்து செத்த மாதிரி நடிச்சுட்டு இருக்கீங்க. பாருங்க கீழே போடுற எப்படி துணிந்து பாருங்க. பாத்தீங்களா ரியாக்ஷனே இல்லை பாருங்க. பாருங்க பாத்தீங்களா எப்படி நடிச்சிருக்கா பாத்தீங்களா? இவ்வளவு உயிரோட தாங்க இருக்கிறா. இவ்வளவு வந்து கவனமா தாங்க பிடிக்கணும். பாருங்க கீழே போடுறேன் எப்படி சொல்லுது பாருங்க. வந்து பாலக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ருசியாக தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப முள் இருக்கும். இந்த மீனை வந்து யாரும் அதிக விலை கொடுத்து வாங்காதீங்க. இந்த மீன் வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் போகும். இந்த மீன் ஃபுல்லாகவே முள்ளாக தான் இருக்கும். பாருங்க எப்படி இருக்கலாம் பாருங்க. இவ்வளவு பெருசு இருக்குது. இந்த மீன் வந்து 500 ரூபாய்க்கு கூட போகாது. பாத்தீங்களா இவனை வந்து பாலக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. பாருங்க எப்படி இருக்கா பாருங்க. மீன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருப்பான். ஆனா ரொம்ப முள்ளா இருக்குங்க. இந்த மாதிரி கடல் சார்ந்த பதிவுகளை பார்க்கணும். மீனோட நம்ம இன்ஸ்டால லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.